கர்த்தர் நல்லவர். எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியில இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பு அண்ணன் ஸ்டீஃபன்சன் அவர்களுக்காக, அவர்கள் சகோதரர்களுக்காக, அவங்களோடு இணைந்து இந்த ஊழியத்திலே செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒருவனை இழுத்து கொள்ள சித்தம் கொண்டால் கர்த்தர் அவர்களை இழுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமாய் கேட்கும்படி ஒரு பிரசங்கமாய் அல்ல நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறது. கர்த்தர் நேற்று இரவில் ஆமென் இங்கே பேசும்படி கர்த்தர் சிந்தையிலே கொண்டு வந்து ஆமென் பிரகாசிப்பிக்க பண்ணின ஒரு வார்த்தை. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். ஜான் சாப்டர் 5 verse 35. யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனம். அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். கர்த்தருக்கு மகிமை. யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. யோவானை கூப்பிட்டு கேட்டா, ஆமென், நமக்கு 2 யோவானை தெரியும். ஒன்று யோவான் ஸ்நானன், இன்னொருவன் யோவான், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய ரிவார்டு என்ன அப்படின்னு கேட்டா, இயேசுவே அவனை குறித்து சாட்சி கொடுப்பது. காரணம், அவர் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்களில் ஒருவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று 1 யோவான் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பொய் எல்லாம் சாட்சி சொல்ல முடியாது. என்ன ஆண்டவருக்கு என்னதான் பிடிச்சாலும் என்னை குறித்த சாட்சி அங்கு சொல்லப்பட வேண்டுமானால் ஆமென் எது வாழ்க்கையோ அதுதான் சொல்லப்படுகிறது. வார்த்தையாகிய கிறிஸ்து பூமியிலே மாம்சமாகி இறங்கி வந்தார். ஆமென். அவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அப்படியே தான் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் பெருசா சம்பாதித்தாரா என்று கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆமென். அவருடைய வஸ்திரத்தை பார்த்தால் வித்தியாசம், அவருடைய சாப்பாடு ரொம்ப சிம்பிள். ஆமென். என்ன சாதித்தா என்று கேட்டால் சொல்வதற்கு வேறு ஒன்றுமில்லை. ஆனால் அவன் சாதித்தது என்ன தெரியுமா? ஆமென், மெய்யான ஒரு சாட்சி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. எல்லா இடத்திலும் சொல்லுகிற வார்த்தை உண்டு. இந்த மைக்குக்கு வாரண்டி உண்டு. இது வாங்கும் போது 2 years வாரண்டி கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸுக்கு உண்டு, இங்கே இருக்கிற கீபோர்ட், கிட்டார் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது. காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்போ நேற்றை கண்டு அநேகர் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற அநேகர் நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. வாழ்க்கை என்பது வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனை அறிந்த, ரட்சிக்கப்பட்ட, ஒரு விஷயாவது இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையின் லட்சியம் எதுவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் அதை சம்பாதிக்கணும், இதை செய்யணும், அப்படி சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும் இல்லை. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க சாட்சி கொடுக்க வேண்டும் அப்பா. உலகம் 1000 சொல்லட்டும், உலகம் தெரியாம நம்மை குறித்து தப்பாய் பேசுகிறவர்கள் உண்டு, பழைய காரியத்தை எடுத்து பேசுகிறவர்கள் உண்டு, இல்லாததை இருக்கிறதை போல உருவாக்கி பேசுகிறவர்கள் உண்டு. இது நடுவில் ஆண்டவரே, நான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ரிவார்டு எது தெரியுமா? ஆண்டவரே, நீங்க என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை குறித்து நமக்கு தெரியும். கேண்டில், மெழுகுவர்த்தி. இப்போதான் எல்லா வீட்டிலும் இன்வெர்டர்லாம் வந்திருக்கு. ஒரு காலத்தில் கரண்ட் போயிடுச்சுனாலே கண்டிப்பாக வீட்டில் மெழுகுவர்த்தி இருக்கும், ஒரு பாக்கெட் இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு புறம் எரிய 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 இன்னொரு புறம் கரைந்து கொண்டே இருக்கும். அதில் கடைசி மெழுகு இருக்கிறது வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது அந்த கேண்டில் ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். கடைசியில் அந்த மெழுகு எரிந்து முடியும் போது அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது பிரயோஜனமாய் இருந்து விட்டு தான் அது கரையும்.
இயேசு கிறிஸ்து யாரை குறித்து சாட்சி கொடுப்பார் தெரியுமா? யார் நிறைய பாடுறாங்களோ அவங்களை குறித்து அல்ல, யார் நிறைய பிரசங்கம் பண்றாங்களோ அவங்களை குறித்தும் அல்ல, யார் நிறைய காணிக்க கொடுக்கிறாங்களோ அவர்களை குறித்தும் அல்ல. யாரை குறித்து சாட்சி கொடுப்பார் தெரியுமா? யார் பிறருக்கு பிரயோஜனமா இருக்கிறார்களோ அவர்களை குறித்து. இயேசு கிறிஸ்து என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், ஆனால் எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்ட நினைக்கிற பிசாசானவனுக்கு வாய் திறக்கவே முடியாது. காரணம், ஒரு புறம் ஆவியானவர் இருக்கிறார், இன்னொரு புறம் வெள்ளம் போல சத்துரு வருகிறான். கொடி யாரால் மட்டும்தான் ஏற்ற முடியும் தெரியுமா? பிசாசானவனுக்கு போராட மட்டும்தான் முடியும். கொடி ஏற்றுகிறது ஆவியானவராய் மட்டும்தான் இருப்பார். என்னை குறித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுப்பாரானால் எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்ட வருகிறவன் வெட்கப்பட்டு தான் போவான். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே எத்தனை காலம் இந்த பூமியில நான் வாழ போகிறேன் தெரியாதுப்பா, ஆனா நான் ஒண்ணே கேட்கிறேன், ஆண்டவரே என்னை குறித்து நீங்க சாட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவர் அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது நான் பிரயோஜனமா இருக்க வேண்டும். 2 years கோவிட்ல 2020 மார்ச் மாதம் 22 நினைக்கிறேன், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள ஏறி கதவை பூட்டினோம். கதவை திறந்து பார்க்கிறோம் 2022, 2 வருஷம் போயிட்டு. ஆமென். இந்த 2 வருஷத்துல எத்தனையோ பேர் போயிட்டாங்க. ஆமென். இந்த வேவ், கொரோனா வேவ் எத்தனையோ பேரை இழுத்து விட்டு போய்விட்டது, இழுத்து கொண்டு போய்விட்டது. மரித்தவர்கள் யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது, உயிரோடு இருக்கிற நாம் அவங்களை விட பரிசுத்தவான்களும் கிடையாது. அந்த கூட்டத்தில் விசுவாசிங்க உண்டு, அந்த கூட்டத்தில் பரிசுத்தவான்கள் உண்டு, அந்த கூட்டத்தில் ஊழியர்கள் உண்டு, அந்த கூட்டத்தில் படித்தவர்கள் உண்டு, அந்த கூட்டத்தில் உண்மை உள்ளவர்கள் உண்டு, அந்த கூட்டத்தில் நல்லவங்க உண்டு. எல்லாரும் அந்த 2 வருஷத்துல இழுத்துட்டு போன கூட்டத்தில் உண்டு. நம்மை போல வாலிபர்களும் உண்டு, நம்மை விட சிறு பிள்ளைகளும் உண்டு, நம்மை விட ஆரோக்கியம் உள்ளவர்கள் உண்டு. நாமும் போயிருக்க வேண்டியது. கிருபையினால் இந்த தீபத்தை அணையாம காக்கிறார். எதற்கு எதற்கு எதற்கு? ஆமென். பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனாலும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஒவ்வொரு நாள் காலை கண் விழிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை என்ன பார்க்கணும்? எனக்கிட்ட என்ன இருக்குது? பானையில் மாவு இருக்குதா, எண்ணெய் இருக்குதா? இப்படியெல்லாம் நம்முடைய ஃபோக்கஸ் போக வேண்டியது. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை வந்து நம்மை எப்பொழுது சந்திக்குதோ அப்பொழுதுதான் ஒரு நாள் காலையில் நம்ம கண் விழிக்கிறோம். நாம் கண் விழிக்க காரணம் நம்முடைய ஆரோக்கியம் அல்ல, நாம் கண் விழிக்க காரணம் நம்மை வந்து சந்திக்கிற கிருபை. அதனால்தான் புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கிருபை தாங்குகிறது. அப்போ இந்த நாளை காண பண்ணி இருக்கிறார். ஆமென். எசேக்கியா சொன்னார் அல்லவா, நான் நினைத்து கொண்டிருந்தேன் இன்று இரவோடு என் கதை முடிந்து விடும் என்று. நான் பார்த்தேன், இனி என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்குறுதினார், அந்த பிரகாரமே செய்தார். தேவன் ஒரு நாளை தந்திருக்கிறார், காண வைத்திருக்கிறார். என்றோ முடிய வேண்டிய வாழ்க்கை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் வாழ்க்கை முடிய வேண்டியது. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் அகப்பட்டு என் தலை மட்டும்தான் ஆசையும். என் சாட்சி சிலர் கேட்டிருப்பீங்க. ஆமாம், என் கை கால்கள் எல்லாம் செயலற்ற நிலைமையில் கிடந்தவன். அப்பொழுது செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இவனுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப சிவியர் அட்டாக் ஆகிருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இல்லை இவனுக்கு போலியோ அட்டாக் ரொம்ப சிவியராக பாதிச்சிருக்கு, இந்த பையனுக்கு மெடிசின்லாம் பண்ண முடியாது, இந்த பையன் நீ பிழைக்க மாட்டான்னு சொன்னாங்க. இதுதான் என்னுடைய ஆரம்பம். அப்போ எங்கள் வீடே ஒரு துக்க வீடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆமென். எல்லாரும் வருவாங்க. எதுக்கு வராங்கன்னு என்னை கடைசியை பார்த்துட்டு போக வராங்க, வந்து பார்த்துட்டு போக வராங்க. எல்லா கண்களும் என்னுடைய முடிவை தான் அதில் பார்த்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அந்த அழகான கண்கள் மட்டும் என் எதிர்காலத்தை அதில் பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்று நான் அந்த கட்டிலில் படுத்திருக்கேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறனால எனக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் யாராவது யோசிச்சிருப்பாங்களா, இந்த பையன் இப்படி நின்று பேச போகிறான் 4 பேருக்கு முன்னாடி? இல்லை இல்லை, கர்த்தர் ஜீவனை தந்தார். மங்கி எறிந்த தீபம், நெறிந்த நாணல் முறியவோ அணையவோ விடாம ஜீவனை தந்தது. எதற்காக? ஆண்டவர் என்ன பார்க்கிறார்னா, இவன் பெருசா ஆசீர்வதிக்கப்படணும் அப்படியெல்லாம் அவர் பார்க்கிறது. அட்லீஸ்ட் இவன் ஒருவனுக்காவது ஆசீர்வாதமா இருக்கணும். நன்மையும் கிருபையும் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தொடர்ந்து வருங்க. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லவில்லை, ஆசீர்வதித்து வந்தார். எதை எதை எப்ப கொடுக்கணுமோ அதை அப்ப தருவார். இன்னைக்கு எனக்கு என்ன தேவை அதை தந்திருக்கிறார். அதான்
ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது கூட எங்களுக்கு அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை தாரும் என்று ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். நம் தேவை அவருக்கு தெரியும். நமக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். எவனாவது தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? இல்லையே. அப்பம் கேட்டால் அப்பதானே கொடுப்பான். கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறார். அப்ப என்ன கேட்டாலும் கிடைக்கும்? அப்படி கிடைக்காது. அப்பம் கேட்டால் அப்பம் கிடைக்கும், மீன் கேட்டால் மீன் கிடைக்கும், பாம்பு கேட்டால் பாம்பு கிடைக்காது. நம்ம எல்லாம் அப்போ நினைச்சு மீன் நினைச்சு என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட பாம்பு கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார், நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டார். ஏன்னா நாம அவருக்கு வேணும். நான் என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருப்பதற்கு காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நான் வைத்த விண்ணப்பங்களில் அநேக காரியங்களுக்கு கர்த்தர் பதில் தரவில்லை. கர்த்தர் நான் கேட்டதெல்லாம் அவர் தருவார்னா அவர் எனக்கு நல்ல தகப்பன் அல்லவே. ஆமென். ஆசைப்பட்டு பிள்ளைகளுக்கு நாம செய்யற அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்கு கண்ணியாய் மாறுகிறது. இல்லை, எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற 5 வயசு. அவளுக்கு அப்பப்போ சாக்லேட்லாம் ஐஸ்கிரீம்லாம் ஒத்துக்காது. அவள் உஷாரா என்கிட்ட வந்து, டேடி ப்ளீஸ் டேடி எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க டேடி. பிள்ளை ஆசையாக கேட்குறான், நான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு என்ன வரும்? சளி வரும். என் ஒய்ஃப் என்ன எப்படி பாப்பா. ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, பொல்லாத தகப்பன். நான் ஆசையை தான் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் அது அவளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு. அவர் நல்ல தகப்பன். என்னை பாதிக்கிற ஒன்றையும் நான் உபவாசித்து கேட்டாலும் அவர் எனக்கு தரமாட்டார். நீ கேட்ட எல்லாம் உனக்கு கிடைக்குதுன்னா சம்திங் ராங். ஆனா நான் கேட்ட அநேக காரியங்களுக்கு அவர் எனக்கு ஒரு பதிலும் தரவில்லை. ஆனாலும் தினமும் கூட இருக்கிறத ருசிக்க வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோ, நீ அவருக்கு செல்ல பிள்ளை. ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாபோ காற்றின் கரையிலிருந்து என்னை ஆசீர்வதியும் என்று தான் கேட்டான். ஆமென். கர்த்தர் அவங்க என்ன செய்யறாருன்னா, உன் பேர் என்ன? ஆண்டவரே யாக்கோபு, நீ இஸ்ரவேல் அப்படிங்கிறார். ஏன் இஸ்ரவேலாய் மாற்றுறாருன்னா, யாக்கோபுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் அவரால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய எண்ணம் அவனை குறித்து எப்படி இருக்குன்னா, இவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நாம் கேட்பது ஒன்றாய் இருக்கும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வது வேறொன்றாய் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஃபோக்கஸ் எதன் மேல இருக்கிறது என்றால், கர்த்தருடைய நோக்கம் எதன் மேல இருக்கிறது என்றால், பிறருக்கு பிரயோஜனமாய். அதுதான் யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் சொல்கிறார். நீங்க கொஞ்ச காலம் அந்த வெளிச்சத்துல பிரகாசிக்க விரும்புறீங்க. எதற்காக? வனாந்திரத்துல அங்க என்னங்க இருந்துச்சு? அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஒரு ஹால்லையாவது இருக்கிறோம், ஃபேனு கீழே இருக்கிறோம். வனாந்திரத்தில் என்ன இருந்துச்சு? ஏசி இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? நல்ல பிஏ சிஸ்டம் இருந்துச்சா? கொயர் டீம் இருந்தாங்களா? என்ன இருந்தாங்க? இல்ல வர்ற ஜனங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி அங்க ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணுமே இல்லையே. ஃபாரின்ல இருந்தாலும் யோவானை தேடி வராங்க. ஆமென். ஒருவனை பிரகாசிப்பிக்க பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இங்க இருந்தா என்னால பிரகாசிக்க முடியாது நினைக்கிறாத. தேவன் உன்னை எங்க வச்சிருக்கிறாரோ அங்கதான் உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார். பாதத்தில் விழுந்த எசேக்கியேலை கர்த்தர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு போய் விடுகிறார். அவனுக்கு தெரியல ஏன் என்னை இங்க கொண்டு போய் விட்டிருக்கிறார். பல நேரத்தில் நமக்கு தெரியாது, என்ன ஏன் இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சீங்க ஆண்டவரே, என்ன ஏன் இந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே ஆண்டவரே, காலேஜில் ஃபீஸ்ன்னு சொல்றதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கட்டிட்டு போறாங்க, என் குடும்ப சூழ்நிலையை பாருங்க ஆண்டவரே. உலர்ந்து இருக்கிற அனுபவம், தளர்ந்து இருக்கிற அனுபவம், வனாந்திரமான அனுபவம் ஒருவராலும் புரிந்து. நம்ம தாவீதை குறித்து அழகாய் கேட்டோமே. ஆமென். தாவீதின் பாடு சங்கீதங்களை நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சங்கீதத்துக்கு பின்னாக அவன் பட்ட பாடுகள் தான் அவனுக்கு பாடலாய் மாறினது. அதான் சொல்றேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். பல நேரத்தில் என்னை எதற்காக ஆண்டவர் இந்த சிச்சுவேஷன்ல என்னை எதற்காக இங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் பார்க்க விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? பிறருக்கு பிரயோஜனமாய். இதற்காக யோவான் சில கிரயம் செலுத்துகிறான். நான் பிறருக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டுமானால் நான் கிரயம் செலுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்னை தெரிந்தெடுக்க கர்த்தர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். என்னை பிள்ளையாய் மாற்ற கர்த்தர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். இனி நான் செலுத்த வேண்டிய கிரயம் இருக்கிறது. பிரயோஜனப்பட விரும்ப எல்லாருக்காக இந்த வார்த்தைகள் பேசப்பட்டாலும் ஆண்டவரே, அட்லீஸ்ட்
என் குடும்பத்துக்கு கூட என்னால் பிரயோஜனப்பட முடியவில்லையே என்ற வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறேன். நான் ஏன் இதை இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, நான் இங்கே வரும்போது இன்னொரு செய்தியை நோட் பண்ணி எடுத்துட்டு என் டைரியெல்லாம் கொண்டு வந்தேன். நேற்று இரவில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தனால டைரி அங்கேயே வச்சுட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மத்தியில் நான் பிரசங்கம் பேச போகலை. ஆமாம், நான் +2 படிக்கும்போது என் காதில் நான் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட். இந்த வேஸ்ட்டை தான் இன்னைக்கு கர்த்தர் டேஸ்ட்டாக மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். யாரை வேணாலும் கர்த்தரால் மேன்மைப்படுத்த முடியும், எவரை வேணாலும். எனக்கு பாட தெரியாது, எனக்கு சரியா பாட தெரியாது, எனக்கு மியூசிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமாம், இன்னைக்கு நான் பாடுறேன். இன்னைக்கு பாட்டு ஆண்டவர் எழுத வைக்கிறார், இன்னைக்கு பாட்டு வெளியிட வைக்கிறார். இல்ல என்கிட்டயே இல்லாத ஒண்ணு, இது என் கூடவே இல்லாத ஒண்ணு. ஆனா அவர் என் கூட வந்ததும் என்கிட்ட இல்லாததெல்லாம் இருக்கிறதே போல வரவழைச்சிட்டார். ஹல்லேலூயா. என்ன நீங்க பெருசா சம்பாதிச்சிட்டீங்களா, சாய்ச்சிட்டீங்களா கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு தெரியுது, அவர் கையில் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்றார். அது மட்டும் தெரியுது. இதை விட அழகான பாத்திரங்கள் 1000 இருக்கலாம். ஆனா அவர் கையில ஒரு பாத்திரத்தை எடுத்து பாருங்க. நமக்குன்னு ஃபேவரட் கப் இருக்கும்ல வீட்டில், அதில் தான் தண்ணி குடிப்போம், அந்த பிளேட்டில் தான் சாப்பிடுவோம். திராட்சை ரசத்தை பரிமாறணும்னு ஓகே தீந்துட்டு அதை செய்யணும். எவ்வளோ பொற்பாத்திரங்கள் அந்த வீட்டில் இருந்திருக்கும், எவ்வளோ வெள்ளி பாத்திரங்கள் வீட்டில் இருந்திருக்கும், எவ்வளோ நல்ல நல்ல பாத்திரங்கள் வீட்டில் இருந்திருக்கும். அவர் கண்ணு எது மேலே படுதோ, அவர் உள்ளம் எதை விரும்புதோ அதுதான் கிருபை பெற்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமில் மரியாள் மட்டுமல்ல கன்னிகையா இருந்தவர்கள். மரியாள மாதிரி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் காத்திருப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறணும்னு சொல்லி மரியாள மாதிரி எத்தனை பேர் பிரதிஷ்டையில் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா மரியாள மட்டும் தெரிந்தெடுக்க காரணம் என்ன? மரியாள மாதிரி 1000 பேர் அந்த பட்டணத்தில் உண்டு. ஆனால் இங்கேதான் மரியாளுக்கு தெரிந்தெடுக்கும் போது சொல்லப்படுகிறது, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே. இன்னைக்கு கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த அழைப்பு உங்களுக்கு மட்டும் விடுவிக்கப்படவில்லை. இந்த அழைப்பு உங்களை மாதிரி இன்னும் பல 1000 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாரும் உள்ள வந்தாங்களாம் கேட்ட கிடையாது. நீங்க இன்னைக்கு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து நான் இயேசுவின் நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், கிருபை பெற்றவர்களே நீங்கள் வாழ்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். அதற்காக இந்த யோவான் ஸ்நானன் கொடுத்த கிரயம் என்ன? 1-2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 80வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். இப்ப வளருகிறான் யோவான். அவன் என்ன செய்கிறான் என்றால் விலகி இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, விலகி இருக்கிறான். உலகத்தோடு ஒத்து போய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து மற்றவர்களைப் போல ஒருவனாய் வாழ்ந்து அப்படி அல்ல, அவன் விலகி இருக்கிறான். கர்த்தர் இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு காலையில மீண்டும் மீண்டும் என் சிந்தையில கொண்டு வந்து பேசி கொண்டிருந்தார். யோவான் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அநேக காரியங்களுக்கு அவன் விலகி இருந்தான். எதற்காக? அந்த ஒரு நாளைக்கான, அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக. என்ன ஒரு காரியம்? ஆண்டவரே நான் எப்படியாவது எரிந்து பிரகாசிக்கணும். எரிந்து, நம்ம எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறோம், ஆனா பிரகாசிக்கல. நம்ம சும்மா இருந்தாலும் நம்முடைய ஆயுசுல ஒரு நாள் குறையும். வேகமா செயல்படுறவனுக்கு கிளாக் எப்படி ஓடுதோ அப்படியே சும்மா இருக்கிறவனுக்கும் கிளாக் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனா பிரகாசிக்கிறோமா? பிரகாசிக்க யோவான் என்ன செய்கிறான் தெரியுமா? விலகி இருக்கிறான். எல்லாரும் செய்யறது மாதிரி அவனுக்கும் செய்யலாம், எல்லாரும் வாழ்றது மாதிரி அவனுக்கும் வாழலாம். ஆனா அதை செய்யாம நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நான் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுகிறேனோ அந்த அளவுக்கு தேவனால் சாட்சி பெறுவேன். என்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கணும். என்னை குறித்து தேவன் சொல்லுகிற சாட்சி மெய்யா இருக்கிறது. நம்முடைய ஏக்கம் அதுவாகணும். பெற்றோர் 1000 சொல்லட்டும், சகோதரர்கள் 1000 பேசட்டும், ஊரார் 1000 சொல்லட்டும், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவரே, அதுதான் தாவீது சொல், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், தேவரீர் உமது அடியேனை அறிவீர்.
என்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க நான் பிரயோஜனப்படணும்னா அந்த குறித்த நாளுக்காய் நான் காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற காலத்தில் நான் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நான் விலகி இருக்கணும் சில காரியத்துக்கு. 17வது வயதில் கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அது என்ன? அவனை சுற்றி சகோதரர்கள் பணிந்து நிற்கிறார்கள். சகோதரர்கள் அதை சரியாய் புரிந்திருப்பார்களானால் அப்பொழுதே யோசேப்பை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அவன் என்ன, யோசேப்பு உயர்த்தப்பட்டு அத்தனை பேருக்கும் அவன் வாழ்க்கை கொடுக்கிறான், அத்தனை பேருக்கும் அவன் பிரயோஜனமா இருக்கிறான். இதுதான் கர்த்தருடைய திட்டத்தை இவன் எங்களை விட உயர்ந்துட்டான திட்டத்தை சரியாய் அறியாமல் சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள். இப்பொழுது 30வது வயதுல தான் யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற அந்த டைம், அந்த நாள் 30வது வயதுல ஏறக்குறைய 13 ஆண்டுகள் யோசேப்பு என்ன சம்பாதித்தார்னு கேட்டா ஒன்னும் சம்பாதிக்கல, இருந்தது தான் போச்சு. அப்பா கொடுத்த பலவரன் அங்கி போச்சு, போர்த்திபார் வீட்டில் இருந்த அந்த நல்ல வேலை போச்சு. இந்த 13 வருஷம் யோசேப்பு சம்பாதித்தாரன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. சிலர் சொல்லுவாங்கல்ல, உன் கூட படிச்சவனை பாரு, படிச்சுட்டு இருக்கும் போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். உன் கூட படிச்ச பிள்ளைய பாரு, அவன் ஃபைனல் இயர் வரும்போதே அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிட்டு. 1000 பேசுவாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இங்க யோசேப்பு ஒன்னு செய்ததை பார்க்க முடியும். என்ன செய்தான் தெரியுமா? போர்த்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்ய இழுத்த போது அவன் விலகி ஓடினான். என் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது, என் மேல கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறது, என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் அந்த குறித்த நாளை வைத்திருக்கிறார். சகோதரி, உனக்காய் நீ பிரகாசிக்கும்படியாய் அந்த குறித்த நாளை வைத்திருக்கிறார். இந்த காத்திருக்கும் காலத்தில் நீ செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? விலகிரு. ஆமென். என்னுடைய வீக்னஸ் என்ன என்பதை அறிந்துதான் பிசாசானவன் என்னை சோதிப்பான். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயத்துல நீங்க வீக்கா இருக்கலாம், நான் வீக்கா இருக்கிற விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அவன் ஒவ்வொருத்தனையும் கண் வைத்து விழுங்குறதுக்கு அவன் பிளான் பண்றான். கண்ணி வைக்கப்பட்டது பறவைகளுக்கு தெரிந்துன்னா அது வைக்கப்பட்டது வீணாயிருமே. கண்ணி வைக்கப்பட்டது தெரியாத அளவுக்கு தானியத்தால் அந்த கண்ணியை மூடி இருப்பார்கள் வேடர்கள். அது கண்ணுக்கு நன்மை மட்டும்தான் தெரியும், ஆனால் அதற்கு கீழே தீமை இருப்பது அதுக்கு தெரியாது. இப்படிதான் அகப்பட்ட பிறகு துடித்தும் பிரயோஜனம் இல்லை. இப்படிதான் பிசாசானவன் அநேகரை அகப்படுத்துகிறான். சோதோம் தேவன் அழிப்பதற்கு முன்னே அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சாம். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்த போது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சு. ஆனா உள்ளே அருவருப்பு, உள்ளே பாவம். இவனால வெளியே வர முடியாத அளவுக்கு அங்கே ஒரு கண்ணி இருந்ததை இவன் அறியவில்லை. ஆமென். யோசேப்பு செய்த ஒன்றுதான். ஐயோ, நான் இப்படி விலகி போயிட்டேன்னா எனக்கு வேலை போயிருமே, நான் விலகி போயிட்டேன்னா என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வருமே. நான் விலகி போனா என்ன தெரியுமாங்க உலகம் சொல்லும்? வாழ தெரியாதவன் சொல்லும். ஆனால் அந்த உலகம் கொஞ்ச நாள் அறிந்து கொள்ள போகிறது யோசேப்பு இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும்னு சொல்ல போறாங்க. நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும். இன்னைக்கு தேசத்துல எத்தனை தத்தளிப்புகள். ஒரு காலத்துல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சர்ச் பார்க்கறதே அபூர்வமா இருந்துச்சு இல்ல? எங்கேயாவது ஒரு சர்ச் இருக்கும், அதுவும் பெரிய சர்ச்சில். சின்ன சர்ச், கரண்ட் இருக்காது, பாஸ்டர்ஸ்லாம் பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு கிழிஞ்ச கொட்டை எடுத்து வச்சு ஒரு கிழிஞ்ச பாய கீழே போட்டு உட்கார்ந்திருந்து ஆராதிப்பாங்க. அந்த ஜெபம், அந்த ஆராதனை நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு தெருவுக்கு தெரு சர்ச்சஸ். பஞ்சம் கிடையாது, ஊழியர்களுக்கு குறைவில்லை, இன்னும் பெருகட்டும், இன்னும் வளரட்டும். ஆனா தேசம் ஏன் களி கூறவில்லை? தேசம் ஏன் களி கூறவில்லை? உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்க வந்த பிள்ளையாம் கண்மலை உச்சியிலிருந்து பார்க்கிறான். இவங்களெல்லாம் சபிக்க முடியாது. ஏன் சபிக்க முடியாது? இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், இவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமானால ஏன் தாங்க முடியல தெரியுமா? ஒரு யூதன் அங்க நின்றதுனால. யூதனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? எல்லாரும் செய்யறதை செய்ய மாட்டான், விலகிதான் இருப்பான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடப்பட்ட காரணம் என்ன? அவங்க விலகி இருக்கிறவங்க. எல்லாரும் செய்யறது மாதிரி செய்தா நமக்கு பிரச்சனை இல்லை, உண்மைதான். ஆனால் அது நிமித்தம் நம்ம மேல் அடிமை என்னும் நுகத்தடி வைக்கப்படும் என்பதை தேவ பிள்ளைகள் மறக்க கூடாது.
ஆமென். உபத்திரவப்படுத்துறான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை. கேட்பதற்கு ஒருவனும் இல்லை. மோசே கேட்கணும்னு நினைக்கிறான். அவன் தீர்மானிக்கிறான். பார்வோன் வீட்டிலே அடுத்த பார்வோன் ஆவதற்கு எல்லா தகுதியும் உடையவனாய் வளருகிறான். ஐஸ்வர்யத்துக்கு குறைவு கிடையாது. ஆமென். அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவிப்பதற்கு மோசேக்கு எந்த தடையும் கிடையாது. அப்படி இருந்தும் அவன் கிரயம் செலுத்த விரும்பினான். அந்த கிரயம் தான் என்ன தெரியுமா? எகிப்தை விட்டு விலகி இருந்தான் கர்த்தர் குறித்த காலம் வரைக்கும். இந்த யோவானுக்கு எல்லாம் அனுபவிக்கும்படியான வாய்ப்பு இருந்தது. அதுவும் நெடுநாள் காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளை. அவன் பிறப்பு நிமித்தம் அந்த ஊரே மகிழ்ந்ததான். அப்போ எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா இல்ல. ஆமென். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. அவன் விலகி இருக்கிறான். வனாந்திரத்தில் இருந்தான். ஒரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா? அவனை தேடி அவன் இருந்த இடத்துக்கு இயேசு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவனை தேடி அவன் இருந்த இடத்துக்கு. பாளையத்துக்குள்ள மோசே கொஞ்ச நாள் மலையில போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதும் பாளையத்துக்குள்ள பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து, ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஒரு புறம் ஆராதிக்கிறாங்க. அதன் பிறகு புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனையும் இருக்கிறது, அருவருப்பும் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நம்ம என்ன செஞ்சுட்டு வந்து கிருபைன்னு சொல்லிட்டு வந்து ஆராதித்தா அவர் ஏற்றுக்கொள்வார் மட்டும் தயவாய் நினைக்காதீங்க. காலங்கள் மாறினது உண்மைதான். மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம், 1000 வருஷ அரசாட்சி காலம், நித்திய காலம். காலங்கள் மாறுகிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். என்ன மாறாதவர்? மனசாட்சியின் காலத்தில் அவர் எப்படி பரிசுத்தராய் இருந்தாரோ நியாயப்பிரமாண காலத்திலும் அப்படிதான் பரிசுத்தராய் இருக்கிறார். இந்த கிருபையின் காலத்திலும் அப்படியே பரிசுத்தராய் இருக்கிறார். இந்த ஆலயத்துக்கென்று ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது ஒரே பிரமாணம் தான். அந்த பிரமாணத்தின் பெயர் பரிசுத்தம். ஒரு தேவ பிள்ளை மறந்துடக்கூடாது. என்னவும் செஞ்சுட்டு வந்து ஆராதிக்கலாம். இல்ல, உன்னால பிரயோஜனப்பட முடியாது. உன்னால பாட முடியும், துதிக்க முடியும், குதிக்க முடியும். ஒரு 3 hours உனக்கு இன்னைக்கு நல்ல ஃபீல், இன்னைக்கு நல்லா இருந்துச்சு சொல்ல முடியும். ஆனா வாழ்க்கை இன்னும் மங்கி கொண்டுதான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதிக்கிறாங்க, அடுத்து புசிக்கிறாங்க, அடுத்து குடிக்கிறாங்க, அடுத்து விளையாடுறாங்க. மோசே விலகி இருக்கிறான், யோசுவா விலகி இருக்கிறான். அவங்க கீழே வந்து பார்க்கறாங்க. ஆமென். அந்த பாளையத்துக்குள்ள எத்தனையோ லட்சம் ஜனங்கள். நல்ல கவனிங்க, இவ்வளவு அருவருப்பான காரியங்கள், தேவன் விலகி போகும்படியான காரியங்களை செய்த போது மோசே என்ன செய்தார் தெரியுமா? கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து போடுகிறார். எதுக்கு மோசே? இவ்வளவு ஜனங்க பாளையத்துக்குள்ள இருக்கும் போது நீங்க பாளையத்துக்கு வெளியே போய் தனியா இருக்க ரீசன் என்ன? ரீசன் ஒண்ணுதான். ஆமா, எனக்கு இவ்வளவு ஜனங்கள் எல்லாம் முக்கியம், எனக்கு அவர் தான் முக்கியம். என் ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான் என்று சொல்லி பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து கூடாரம் போட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மேகம் அவன் போட்ட கூடாரத்தின் மேல இறங்கிற்று. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு ஒரு இடத்துக்கு போய் உட்கார்றோம். அங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஐயோ, நான் இங்க போகலைன்னா என்ன பகைச்சுக்குவாங்க. ஓகே, அவங்க பகைக்க கூடாது, நீ போற. ஆனா நீ எப்படி போகிறது நிமித்தம் தீமையை பார்க்க மாட்டாது சுத்த கண்ணன். அநியாயத்தை நோக்கி இருக்க மாட்டார். பாவம் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவே பிரிவை உண்டாக்குது. என்ன எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நம்ம பல நேரத்தில் இதை மறக்கிறோம். நாம செடி நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, நாம கொடி, அவர் தான் செடி. கொடி இல்லாம செடியால நிக்க முடியும், செடி இல்லாம இந்த கொடியால அடுத்த செகண்ட் கூட வாழ முடியாது. ஆமா, செடி பார்க்கிறதுக்கு ரூபம் இல்ல, அதுக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் கிடையாது செடிக்கு. ஆனா அதன் மேல படர பண்ணுகிற கொடியை பார்க்க தான் எல்லாரும் தோட்டத்துக்கு போவாங்க. ஹல்லேலூயா.
ஆமே. ஆனா அந்த செடியோடு உள்ள உறவு கொடிக்கு கட் ஆயிட்டுன்னா அதுக்கு பிறகு வேஸ்ட் தான், அது பட்டு போயிடும். அதன் பிறகு அதனால கனி கொடுக்க முடியாது, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பல நேரத்தில் இது நாம் அறியாம இருக்கிறோம். அந்த இளையகுமாரன் நினைச்சா அப்பா கிட்ட இருக்கிற சொத்து வச்சா வாழ்ந்துடலான்னு, ஆனா பிற்பாடு தான் அறிந்தான் அப்பா கிட்ட இருக்கிற சொத்து வச்சு வாழ முடியாது, அப்பா கிட்ட இருந்தா தான் வாழ முடியும் என்பதை அறிந்து அவன் திரும்பி வருகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா நான் இங்க போறேன், ஒரு காரியத்துக்காக போகிறேன், ஒரு காரியத்தை செய்ய போறேன், இது நிமித்தம் எனக்கும் தேவனுக்கு இடையே இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுமானால் எரிந்து கொண்டிருக்கிற அந்த கொஞ்ச தீபமும் அது அணையதான் செய்யும். இளையகுமாரன் குறைவுபடுத்து வாங்குகிறான். அப்பா வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, மோதிரம் கொடுக்கப்படுகிறது, பாதரட்சை கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது அந்த உறவு துண்டிக்கப்படுகிறதோ அவன் வாழ்க்கையை குறித்து எழுதணும்னா குறைவு. ஒரே வாழ்க்கை தான், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த வாலிபமும் போயிடும், எல்லாமே போயிடும். 2022 இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 8 மாதங்கள் முடிய போகுது. எவ்வளவு வேகமா போகுது பாத்தீங்களா? ஒவ்வொரு நாள் முடிய நம்முடைய ஆயுசுல ஒரு நாள் குறையுது தெரியுமா? ஒவ்வொரு வாரம் குறைய நம்முடைய ஆயுசுல ஒரு வாரம் முடிகிறது. நம்ம இதை மறந்துடவே கூடாது. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தோம்? ஆமே. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதுக்கு நான் செலுத்த வேண்டிய கிரயம் என்ன? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு விலகிற. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தா என் வாழ்க்கையில் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த எல்லா ஸ்டெப்புமே அவர் பார்த்துக்கொள்வார். நான் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என்ன எடுத்து வைக்கணும்? விலகி இருக்கணும். யோசுவா விலகி இருந்தான். கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன் யோசுவாவே. அத்தனை கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். உங்களுக்கு தெரியும் எதுல நீங்க விழுறீங்க, எது உங்களை அடிமைப்படுத்துது, எது உங்களை டம்மி ஆக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. சர்க்கஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? சர்க்கஸ் சும்மா கை தூங்க, இப்போ காட்ட போகிறது கிடையாது. நான் சர்க்கஸ் பார்த்துருக்கிறேன் சொல்லுங்களேன், அப்படி கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நல்ல ஓகே. நாங்கள்லாம் படிக்கும்போது, இப்போல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் படிக்கும்போது இந்த சிங்கம், புலி, அப்புறம் யானை, சிறுத்தை இதெல்லாம் ஷோக்கு கொண்டு வருவாங்க. இதை பார்க்குறதுக்குன்னு எங்களை ஸ்கூலில் ஒரு 5 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதில் உட்காந்துருப்போம். சிங்கம் வர அந்த டைம் வரும்போது சுற்றி கிரில்லெல்லாம் போட்டுருவாங்க. ஒரு 3-4 சிங்கம் வரும். உண்மையிலே சிங்கம் தான். அதே கண்ணு, அதே மூக்கு, அதே நாக்கு, அதே ஷேப்பு, அதே நகம், அதே சத்தம். மியாவெல்லாம் கத்தாது. சிங்கம் எப்படி கத்துமோ அப்படி தான் கத்தும். நேராக உள்ள வந்து நிற்கும் பாருங்க. அப்படி சுற்றி அதுக்கு ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் வருவார் ஒரு குச்சியை வச்சுட்டு. அந்த குச்சியை வச்சுட்டு இப்படி இப்படி காட்டுவார். அதுக்கு ஏற்றார் போல இந்த சிங்கம் என்ன பண்ண தெரியுமா? ஆக்ட் பண்ணணும். அதை பார்த்து மக்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? கைத்தட்டி சிரிப்பாங்க. இதுக்கு தான் 5 ரூபா. இந்த சிங்கம் காட்டுக்கு யாரு தெரியுமா? நீங்க இப்படியெல்லாம் சொன்னா சிங்கம் சூசைட் பண்ணிடும். ராஜா. சிங்கம் காட்டுக்கு யாரு? ராஜா. அதே சிங்கம் சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள யார் தெரியுமா? கோமாளி. யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் சொல்லுகிற அநேகரை பிசாசானவன் கையில வச்சு யூஸ் பண்ற டாயா. உங்களால நைட்டு 10 மணிக்கு போன் எடுக்கிறீங்க, 10 நிமிஷம் பார்க்க தான் எடுப்பீங்க. 2 மணி ஆனாலும் உங்களால வைக்க முடியல தெரியுமா? கோமாளி ஆக்கிட்டான். இந்த போனை நாம் பிடிக்கிறது வரைக்கும் சேஃப். இந்த போன் என்ன பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கு தான் விலகி இருக்கணும். ஃபேஸ்புக் யூஸ் பண்ற தப்பா? ஃபேஸ்புக்கை நீ யூஸ் பண்ணு, ஃபேஸ்புக் ஒன்னை யூஸ் பண்ணக்கூடாது. என்னால நான் இந்த 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 ஆப்புக்குள்ள போனாலே எனக்கு ஆப்புன்னு தெரிஞ்சிட்டுனா நான் என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். அதுதான் பவுல் சொல். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் அடிமைப்படக்கூடாது. என்னுடைய ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கு.
தமஸ்குக்கு போகிற வழியில நான் விழுந்தேன். என் லைஃப் அங்க முடிய வேண்டியது. சபைக்கு விரோதமாய் செயல்பட்ட ஏரோதுவை அடித்தார், புழு புழுத்து செத்தான். அதே அடி யார் மேல விழ வேண்டியது தெரியுமா? பவுல் மேல விழ வேண்டியது. ஆனா கிருபை கிடைக்கிறது, கிருபை கிடைக்குது. அப்ப பவுல் எதை பார்க்கிறாருன்னா, அவன் மேல விழ வேண்டிய அடி என் மேல விழ வேண்டியது, எனக்கு கிருபை கிடைக்குதுன்னா அந்த கிருபையை நான் இனி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனவே எது எது என்ன அடிமைப்படுத்துதோ அதுக்கு நான் விலகி இருக்கணும், விலகி இருக்கணும். எது நிமித்தம்? வார்த்தையை புறக்கணித்தது நிமித்தம் சவுல் தள்ளப்படுகிறான், குடும்பத்தை விட்டு கிருபை போகுது. பர்சேபாளிடத்தில் செய்த பாவத்து நிமித்தம் கண்டித்து உணர்த்தப்பட்ட போது அவன் கதறினான். அதன் பிறகு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர, இப்படிதான் பைபிள்ல இருக்கும். அதன் பிறகு தாவீது மரணம் வரைக்கும் தான் விழாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தான். அது நிமித்தம் அந்த கூடாரம் விழுந்த போது கூட கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்தினார். அந்த சந்ததியில தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். தாவீதை குறித்து அருமையா கேட்டோமே. குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்ட தாவீது, சில காரியங்களுக்கு அவன் விலகி இருக்க ஆரம்பித்ததும் எல்லாத்துக்கு பேர்லயும் தாவீதை வச்சிட்டார். தாவீதின் நகரம், தாவீதின் திறவுகோல், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் குமாரன். நம்ம எல்லாம் கீ செயின்ல ஜீசஸ்னு பேர் போடுறோம், பரலோக கீ செயின்ல டேவிட்னு பேர் போடுறார். ஹல்லேலூயா. ஆமென். விலகி இருக்கணும். சில தீர்மானங்களை நீ இன்னைக்கு எடுப்பாயா? நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். உன்னை குறித்து அவர் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? அவன் இருக்கிற இடத்துல அவன் நிமித்தம் 4 பேர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு 30வது வயதுல கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். அவன்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறவன் 30 வயசு சிறுவன்ட்ட ஆலோசனை கேட்கிறான். அவன் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு பிரம்மி படைந்து சொல்லுகிறான், இதை நடப்பிக்கிறதுக்கு இவனை தவிர வேற ஒருத்தரும் கிடையாது. இப்பொழுது யோசேப்பு அடுத்த ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அதுல போய் உட்கார்றான். இவன் யோசேப்பு என்னங்க கிரயம் செலுத்தினான்? இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோன்னு இருக்கிற அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விலக்கி வச்சா. வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். ஆமென். இல்ல ஆண்டவர் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லைங்க, பிசாசான உன்னோட டம்மியாக்கிட்டே இருக்கிறான், டம்மியாக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. சின்ன வயசுல ஆமென், யாக்கோபு யோசேப்புக்கு ட்ரெஸ் தச்சு கொடுத்தார். பின்னாட்களில் பார்த்தீங்களா, யாக்கோபை கூட்டிட்டு போறதுக்கு யோசேப்பு வண்டி அனுப்பி விடுறார். பெற்றோருக்கு எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறான் பார்த்தீங்களா? யாக்கோபை கூட்டிட்டு போறது வண்டி அனுப்பி விடுறார், அங்கேயே உட்கார வைக்கிறார், பிளஸ் பண்ண வைக்கிறார். ஆமென். சில தீர்மானங்கள் என்ன விளக்கணும். இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்காய் பிரகாசிக்க விரும்புகிறேன். யோவானை தேடி வந்து யோவான இடத்துல வந்தவங்க என்ன கண்டார்கள்? ஆமென், இயேசுவை கண்டார்கள். நீர்தான் கிறிஸ்துவான்னு கேட்கிறாங்க. அவன் பரிசுத்தத்துக்கு தடையானதை ஒருத்தன் விளக்குவானால் அவனில் பரிசுத்தரின் சாயல் வெளிப்படும். அந்த சாயலை பார்க்கிற என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில். சில காரியத்தை நீ விலக்கி வை தம்பி, விலக்கி வை தங்கச்சி. ஆமென். நீ நடந்து போனாலே போதும். ஆமென். உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ அவருடையவன், நீ அவருடையவள். ஹல்லேலூயா. அவன் சொல்ற, சுனேமியா சொல்ற, நான் கருப்பா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன். அப்படிப்பட்டவளுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? சாலமோன் அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு போனா. ஆமென். எத்தனை ஸ்திரீகளுடைய ஏக்கம் அது, சாலமோன் அரண்மனையில நாம போய் வாழணும்னு. எத்தனை பேர், ஆமென், எத்தனை மனைவிகள் மறுமனையாட்டிகள் சாலமோனுக்கு இருந்தாங்க. ஏன்னா அவனுடைய அரண்மனை என்பது அவ்வளவு விசேஷம். சாலமோனோடு வாழும் வாழ்க்கை என்பது அவ்வளவு, உலகத்திலேயே அதே மாதிரி யாரும் வாழ்ந்ததே கிடையாதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட சான்ஸ் யாருக்கு கிடைக்குதுன்னா சுனேமியாளுக்கு கிடைக்குது. அவ உடனே உள்ள போய், ஆண்டவரே எனக்கு தந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் சொல்லல. அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னை இழுத்து கொள்ளவும், என்னை இழுத்துருங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வரோம். எங்க மகிழ்ச்சி எதுல தெரியுமா இருக்கு? சார்மோன் அரண்மனையில் இருக்கிற தூண்களில் அல்ல, சார்மோன் அரண்மனையில் இருக்கிற மெத்தையில் அல்ல, சாலமோன் அரண்மனையில் இருக்கிற ஆகாரத்தில் அல்ல. என் மகிழ்ச்சி எல்லாம் உங்க நாமத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஹல்லேலூயா. எதுங்க
இதுக்கு அவளுடைய ஜெபம் என்ன இழுத்துருங்க. ஆண்டவரே, சாலமோன் என்ன உள்ள கூட்டிட்டு போறாரு, என்ன விட்டுறாதீங்க. எனக்கு அநித்தியமான சந்தோஷம் தேவையில்லை, எனக்கு ஒரே வாழ்க்கை, அது உமக்காக தான். ஹல்லேலூயா. அந்த நேசர் அவள் வாசலை வந்து தட்டுகிறார். அந்த நேசர் அவளுக்காக பேசுகிறார். அந்த நேசர் அவளை அழைத்து கொண்டு போகிறார். இதை எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? ஹல்லேலூயா. ஒரே வாழ்க்கை. இந்த யோவான் தன் ஓட்ட முடிகிற நேரத்தில் தன்னுடைய சீஷர்களை இயேசுவினிடத்தில் அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறது? வருகிறவர் நீர்தானா, இன்னும் காத்திருக்க வேண்டுமா? அப்போ இயேசு சொல்றா, நீங்க கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுங்க. எதற்காக? யோவானுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன்? நான் சரியா தான் ஓடிட்டு இருக்கிறேன். நாளைக்கு யோவானுக்கு கழுத்தை வெட்ட போறாங்க. யோவானுக்கு ஓட்ட நாளையோடு முடிய போகிறது. அதுக்கு முன்னாடி நிச்சயத்தோடு அதை எதிர்கொள்ளணும். அதுக்கு என்ன தேவை? நான் சரியா தான் ஓடிட்டு இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் ஆகாதவனாய் ஓட. ஆமாம், என் ஓட்டம் சரியா முடியணுமா, என் ஓட்டம் வெற்றியோடு முடியணுமா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமா, இயேசு சாட்சி கொடுக்கணுமா? கர்த்தர் இந்த நாளில் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப கேட்கிறார். சில காரியங்களுக்கு நீ விலகிரு, இதை மட்டும் செய், மீதி நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னால் விலகி இருக்க முடியல, நீ விலகணும்னு விரும்பு, கர்த்தர் செய்கையை உனக்குள்ளே உருவாக்குவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். Thank you Jesus. Hallelujah, hallelujah. Re mama la ra da ra ra. Yedara la riyantana ra. எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள். ஆமென். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. அன்பு தம்பி தங்கச்சி, ஆவியானவர் ஊழியம் செய்கிற வேலை இது. இந்த டைம்ல யாரும் அங்கெங்கேயும் போகாதீங்க, நீங்க யாரையும் பார்க்காதீங்க. எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பல. யோவான மாதிரி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க விரும்புறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் அவங்க வலது கரத்தை உயர்த்து ஒரு 2 நிமிஷம் நீங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க. உண்மையா, நான் எல்லாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, நீ எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறேன்னு தெரியல, ஆனா நீங்க சாட்சி கொடுக்கிற மாதிரி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆண்டவர் சொல்ல, அவனுடைய வெளிச்சத்தில் நீங்க களி கூர்ந்தீர்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும்னா தங்கச்சி நீ எரிந்து பிரகாசித்துதான் ஆகணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும்னா தம்பி நீ எரிந்து பிரகாசித்துதான் ஆகணும். நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? கர்த்தர் சொல்றார், சில காரியங்களுக்கு நீ உன்னை விலக்கிரு. அடிமைத்தன நுகம் உன் மேல இருக்கிறது வரைக்கும் உன்னால பிரகாசிக்க முடியாது. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவன். கொஞ்ச நேரம் பேசுங்க. இந்த நேரத்துல எல்லாரும் கண்களை மூடி, தயவு செய்து யாரும் அங்கேயும் பார்க்காதீங்க. எந்த காரியம் உங்களுக்கு கண்ணியா இருக்குது, எனக்கு இதுல இருந்து வெளியே வர முடியல, நான் வெளியே வர விரும்புறேன், இந்த அடிமைத்தனை கட்டி என் வாழ்க்கையில நீ இருக்கக்கூடாது, ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் 10 நிமிஷம் தான் பார்க்கணும்னு மொபைல கையில் எடுக்கிறேன், ஆனா அது என்ன பல மணி நேரத்தை இழக்க வைக்குதுப்பா. பல மணி நேரத்தை என்ன டம்மியாக்கிட்டே இருக்குதுப்பா. என்னை குறித்து நீங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறது தெரியுது, என்னை குறித்து நீங்க ஒரு நோக்கம் வச்சிருக்கிறது தெரியுது ஆண்டவரே. ஆனா என்னால் அதை நோக்கி மூவ் பண்ண முடியலையே ஆண்டவரே, முடியலப்பா. எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்படி கேட்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி கேளுங்க. அவங்க இருதயத்துல ஒரு சில நிமிடங்கள் நீங்க பேசுங்க, உங்க காரியத்தை சொல்லுங்க. ஆமாம், நான் அநேக காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன எப்படி ஜெபம் பண்ண வச்சார் தெரியுமா? ஒரு நிமிஷம் கவனிங்க.
நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை ஓப்பனா பேசலாம். வேற யார்கிட்ட பாஸ்டர்கிட்ட கூட அப்படி பேச முடியாது. அப்படி எனக்கு பேச வச்சார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், இந்த விஷயம் என் கண்ணு விரும்புதுப்பா, இந்த காரியம் என்னால விட முடியலப்பா. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவா. இந்த நாளில கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். என்ன இன்னைக்கு உங்க முன்னாடி நிறுத்த முடியும்னா, உங்களை நாளைக்கு லட்சங்களுக்கு முன்னாக நிறுத்த முடியும். இது இவர் செய்ய வல்லவர். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் பாவம் செய்து உம்மை நோக செய், நான் பாவம் ஷபல கபர பலரியா தலரபல. நீங்க பேசுங்க, நீங்க பாடணும் கூட இல்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் பிரகாசிக்க விரும்பினா வீணாய் வாழ்ந்திய நாட்களை கழிக்க விரும்பல ஆண்டவர். எல்லாருக்கும் பாரமாய், குடும்பத்துக்கு பாரமாய், சொந்தக்காரங்களுக்கு பாரமாய், நண்பர்களுக்கு பாரமாய் ஆண்டவரே, என்ன பார்க்கிறவங்க என்ன சுமையா பார்க்கிறாங்க. ஆண்டவரே, என்னைக்கோ போயிருக்க வேண்டிய வாழ்க்கை நீங்க கிருபை என்ன வாழ வச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பலப்பா. இந்த வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பலப்பா. யோவானை குறித்து நீர் சாட்சி கொடுத்தது போல என்னை குறித்து நீர் சாட்சி கொடுக்கும்படியாக என் வாழ்க்கை இருக்கும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. விலக வேண்டிய காரியங்களுக்கு விலகி இருக்க கிருபை தாரும். விலக வேண்டிய காரியங்களுக்கு விலகி இருக்க கிருபை தாரும். மோசே விலகி இருந்தானே, யோசுவா விலகி இருந்தானே, பவுல் விலகி இருந்தானே, தாவீது விலகி இருந்தானே. தம்பி, உன் இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கதறு. தங்கச்சி கதறு. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள் ஒரு சரித்திரம் மாற்றி எழுதப்பட போகிறது. அவன் உன்னை பார்த்து நகைத்த பிசாசானவன் இந்த நாளில நீ எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தமாய் அவன் வெட்கப்பட்டு போக போகிறான். பரலோகம் உன் நிமித்தம் மகிழட்டும். ஹல்லேலூயா. பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. ஜீசஸ், ஜீசஸ். என் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாற்றுங்க பாடு கேளு. ரெண்டு கைகளை உயர்த்தி கேளு, கண்ணீரோடு கேளு. அப்பா, நான் யூஸ்லெஸ் உலகம் சொல்லுது, இவன் யூஸ்லெஸ் இல்லைன்னு சொல்ல வைங்கப்பா. என்னை நீ அறிந்திருக்கிறீரப்பா, என்ன மன்னிங்கப்பா. என் வாழ்க்கை உமக்கு முன்பாய் வெளியரங்கமாயிருக்கிறது. உடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பயன்பட வேண்டிய இடத்துல அடிமைப்பட்டு முடங்கி கிடக்கிற சூழ்நிலை நீ வேண்டாம்பா. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். அன்பு தம்பி தங்கச்சி, நான் உங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் செபிக்க விரும்புறேன். யோவானை போல கிறிஸ்துவுக்காய் எரிந்து பிரகாசிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி கொஞ்சம் வெட்கப்படாம ஃப்ரெண்ட்ல வேகமா வரீங்களா? நான் உங்களுக்காக வெட்கப்படி யாரையும் பார்க்காதீங்க. ஆமா, என் வாழ்க்கையில இனி ஒரு நாளை கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பலைன்னு சொல்றவங்க பெண்கள், லேடிஸ், தயவு செய்து இந்த சைடு வந்து நில்லுங்க. ஆமா, யாரையும் பார்க்காதீங்க, கம்பெனிக்கு யாரையும் கூப்பிடாதீங்க. ஆமா, ஆவியானவர் உலாவுகிற வேலை இது. ஜீசஸ், ஜீசஸ். கொஞ்சம் இங்க சைடு, லேடிஸ் இந்த பக்கம் தயவு செய்து. லேடிஸ் லெஃப்ட் சைட்ல நில்லுங்க, ஜென்ட்ஸ் ரைட் சைட்ல வாங்க. யாரும் மிக்ஸ் பண்ணி நிக்க வேண்டாம், தயவாக யாரையும் நீங்க பார்க்காதீங்க. ஆமா, குயிக்கா குயிக்கா வாங்க. சரண்டர் பண்ற விதமா சொல்லுங்க. ஆமா, என் விருப்பத்தை நீங்க உடைங்கப்பா, உடைங்கப்பா, உடைங்கப்பா. என் விருப்பத்தை நீங்க உடைங்கப்பா.
உன்னுடைய சித்தத்துக்கு மாறாய இருதயத்துல நான் சில விருப்பங்களை கட்டி வைத்திருக்கிறேன். அதை உடைங்கப்பா. தம்பி நீ கேட்கிறியா? அதை உடைங்கப்பா, அதை உடைங்கப்பா. உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையை நீ நான் வேஸ்ட் பண்ண விரும்பல ஆண்டவரே. என் வாழ்க்கையை நீ நான் வேஸ்ட் பண்ண விரும்பல ஆண்டவரே. என் வாழ்வை இனி நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. கேளு. ஆமென். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேருங்க உன் தலையில ஏறி போவாங்க. எத்தனை நாளுங்க உன்னை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க, அடிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உன் ஆரோக்கியத்தை எதற்கோ செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட தருணத்தை எதற்கோ உன்னை அந்தரங்கத்தில் அடைத்து வைத்து பாவத்தில் சிக்க வைத்து உன்னை பலனற்றவனாக அவன் பிசாசானவன் பல தந்திரங்களில் உன்னை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு கேட்கிற அன்பு தம்பி தங்கச்சி, நீ தேவராஜ்யத்துக்கு வேணும். நீ தேவராஜ்யத்துக்கு வேணும். உன் குடும்பத்தில் கர்த்தர் உன்னை பிரதிநிதியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஸ்தானாபதியை பிரித்தெடுத்திருக்கிறார். யார் சொன்னா நீ அடிமை என்று? சாத்தான் கையில வச்சு விளையாடுற தாய் கிடையாது நீ. யூதராஜ சிங்கத்தின் பிள்ளை நீ. யூதராஜ சிங்கத்தின் பிள்ளை நீ. எல்லா கட்டுகள் உடைவதாக. அப்பா உங்க பிள்ளைங்க மேல இருக்கிற எல்லா நுகத்தடிகள் முறிவதாக. எல்லா நுகத்தடிகள் முறிவதாக. உங்க பிள்ளைங்க மேல இருக்கிற அத்தனை நுகச்செடிகள் முறிவதாக. இவங்க மேல திரு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எண்ணங்களிலே மாற்றம், செயலிலே மாற்றம், இருதயத்திலே மாற்றம். கேளு. கைகளை உயர்த்தி கேளு. இயேசுவே என்னை விட்டுறாதீங்க பாடு சொல்லு. என்னை விட்டுறாதீங்க பாடு சொல்லு. நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. நான் உமக்காய் பிரகாசிக்கணும்பா. நான் உமக்காய் பிரகாசிக்கணும். உன்னை பிரயோஜனமற்றவன் சொல்லிட்டு இருக்கிறாங்களா? உங்க வீட்டில் உள்ளவங்களே உன்னை பாரமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல? ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் விலகி இருக்க எனக்கு கிருபை வேணும்பா. எத்தனை பேர் கேட்கறாங்க? அந்த காரியத்தை சொல்லி கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் விலகி இருக்கேன். கடந்த நாள்ல ஒரு தங்கச்சி என்னை பார்க்க வந்திருந்தா. வாழ்க்கை வெறுத்து அவ என்ன தீர்மானம் எடுத்தா தெரியுமா? அவ ஒரு பாவத்தை அடிக்கடி செய்வாளாம். அவளுடைய தீர்மானம் கடைசியா இந்த பாவத்தை செஞ்சுட்டு செத்து போயிடலாம். இது நடந்தது போன வருஷமோ இல்லை போன வாரத்தில் நடந்த சம்பவம். ஏன்னா அவளோட வாழ பிடிக்கல, வாழ முடியல, நன்மை செய்யணும்னு ஆசை முடியல. ஒரு பாவம் அவளை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. கடைசியா அவ ஒரு சனிக்கிழமை எடுத்த தீர்மானம், கடைசியா இந்த பாவத்தை செஞ்சுட்டு செத்து போயிடலாம் சொல்லிட்டு அழுறா. என்ன சொன்னா தெரியுமா? அப்படிதான் நான் போன சாட்டர்டே நினைச்சேன், ஆனா அப்பா என்ன விடலண்ணா. அப்படி நினைச்சேன், என்னை அவர் நேசித்தாரண்ணா, என்ன அந்த பாவத்தை செய்ய விடல, என்ன சாக விடலன்னு சொல்லி அவ சொன்னா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா தம்பி? உன்னை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா தங்கச்சி? பிசாசானவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ இப்படி பண்ணிட்டல, இனி அவ்வளவுதான், கர்த்தர் உன்னை கை விட்டுட்டாருன்னு. இல்ல, கர்த்தர் கைவிட்டு இருந்தா நீ இப்படி ஃப்ரெண்ட்ல வந்து நிக்க மாட்ட. அவர் இழுத்து கொள்ளாம இங்க வந்து நிக்க மாட்ட. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர்ட்ட பேசு, ஆண்டவர்ட்ட பேசு, கேளு. ஆண்டவர் இங்க இருந்து நான் பழைய மனுஷனா போக கூடாது. ஆமே, நான் பழைய மனுஷனா போக கூடாது. புது சிருஷ்டியா, புது சிருஷ்டியா. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளு, என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா. சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவர் அந்த குஷ்டராகிய தொட்ட மாத்திரத்தில் அவர் சுத்தமானது போல ஏசப்பா என்ன தொடுவீராக, என்ன தொடுவீராக. கேளு. ஆமென். இருதயத்திலிருந்து கேளு, வாய்களை திறந்து கேளு. தொடுங்கப்பா. அநேக உள்ளங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். தம்பி, உன் சரித்திரம் மாற்றி எழுத போகிறது. உன் பெற்றோர் சொன்னதல்ல உன் சரித்திரம், உன் சத்துரு சொன்னதல்ல உன் சரித்திரம், உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொன்னதல்ல உன் சரித்திரம். உன் சரித்திரத்தை என் தகப்பன் மாற்றி எழுதுறான், மாற்றி எழுதுறான். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை கைவிடாதீர் இயேசுவா என்ன நிந்தை. இது உன்னுடைய கதறலாகட்டும். என்னை பிள்ளைங்களை விட்டுறாதீங்கப்பா. ரெண்டு கைகளை விரித்து ஒரு விஷயம் கூட என்னை கைவிடாதிரும் நாதா. என்னை கைவிடாதிரும் நாதா. என்னை கைவிடாதிரும். இயேசுவா வைராக்கியமா சொல்றீங்க, நான் இயேசுவுக்காக. ஆமென் ஆமென். ஒரு கூட்டம், ஒரு ஆமென் ஆமென், ஒரு பாளையமே எதிராய் நின்றாகும். நான் இயேசுவுக்காக. ஆமென். நான் இயேசுவுக்காக. ஹalleluya. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்துல வச்சு, ஆண்டவர் உங்களை நம்பி இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நான் நிமிர்ந்து வாழ விரும்புறேன்ப்பா. அடிமைப்பட்டல்ல, நிமிர்ந்து வாழ விரும்புகிறேன் உமக்காக. இந்த உடலும் இயேசுவின் பின்னே போக தூடி, இயேசுவின் காரியங்களுக்கு நான் விலகி இருக்க இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானித்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் அவங்க வலது கையை உயர்த்துங்க. அப்படியே கையை நல்லா உயர்த்தி பிடிச்சுக்கோ. நான் உங்களுக்காக செபித்து முடிக்க விரும்புகிறேன். சில காரியங்களுக்கு விலகி இருக்க. ஆமென். அது என்ன காரியம் உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமென். அப்படியே கண்களை மூடி உங்க கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் கையை பிடிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. நான் விரும்புறேன்ப்பா, என் கையை பிடிச்சிருங்கப்பா. நான் உங்களை பிடிச்சா விட்டுருவேன்ப்பா. பிடிச்சிருங்க. நீங்க என் கையை பிடிச்சிருங்கப்பா. பிடிச்சிருங்க. கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உமக்கா எரிந்து பிரகாசிப்பார்கள். ஆன்லைன்ல பார்க்கிற தம்பி தங்கச்சி, இதே ஜெபத்தை பண்ணு. நீ எடுக்கிற தீர்மானம் பரலோகம் இன்னைக்கு களி கூறுது தெரியுமா? இந்த செயலை நான் செய்ததுனால தானே இவ்வளவு நாள் நீங்க துக்கத்தோடு இருந்தீங்க. ஆண்டவர், உங்களுக்காக இதை நான் விட்டு விலகுறேன். உங்க கிருபை நல்ல தகப்பனை பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செல்லுகிறேன். நீர் தந்த வார்த்தையை சொல்ல நீங்க பேசுனீங்கப்பா. நம்பி உங்க சமூகத்துல முன்னாக வந்தாங்க. வெக்கப்படாம இவ்வளவு பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. சிலருக்கு வர தயக்கமா இருந்தாலும் இருக்கிற இடத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதை கர்த்தர் அறிவீர். பிள்ளைங்க கையை பிடிச்சுக்கோங்கப்பா. ஆண்டவரே, இவங்களை நாளைக்கு ஆயிரங்களுக்கு, 10,000ங்களுக்கு, லட்சங்களுக்கு நீர் பயன்படுத்த போகிறேன். ஒரு சவாலாய் நிறுத்த போகிறேன். யோசேப்பை போல, பவுலை போல, தானியேலை போல, யோவான் ஸ்நானனை போல பிள்ளைகளை நீர் நிறுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.